வணக்கம். நாம எல்லாருமே உடம்பு சரியில்லாம போயிருப்போம் இல்லையா? அப்போ முதல்ல நம்ம மனசுக்கு வர்றது என்ன? டாக்டர் ஃபீஸ், மருந்து செலவு இதுதானே. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த செலவுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சிக்கலான உலகத்தை பத்தி தான். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். ஒரு சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம சமூகத்துக்கு மொத்தமா எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற பதிலை விட இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த உண்மையான செலவுங்கிறது ஒரு ஐஸ்பர்க் மாதிரி. நம்ம கண்ணுக்கு தெரியறது நாம நேரடியா கொடுக்கிற மருந்து பில், டாக்டர் ஃபீஸ், அது வெறும் நுனி மட்டும்தான். ஆனா அந்த பனிப்பாறைக்கு கீழே கண்ணுக்கே தெரியாம எத்தனையோ செலவுகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். நோயோட உண்மையான செலவு என்னன்னு பார்க்க போறோம். ஆனா இதை புரிஞ்சுக்க நாம இப்போ ஒரு எக்கனாமிஸ்ட் மாதிரி யோசிக்க போறோம். ரெடியா? பொதுவா செலவுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு அக்கவுண்டிங் காஸ்ட், அதாவது கணக்கியல் செலவு. இது ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பொருளுக்கு என்ன விலை கொடுக்குறீங்களோ அதுதான். ஆனா ரெண்டாவது வகை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் எக்கனாமிக் காஸ்ட், அதாவது பொருளாதார செலவு. இது நீங்க கொடுக்குற பணத்தை பத்தி மட்டும் பேசாது. ஒரு விஷயத்த செய்யறதுக்காக நீங்க உண்மையிலேயே எதையெல்லாம் விட்டு கொடுக்குறீங்க, எதையெல்லாம் தியாகம் பண்றீங்கன்னு கணக்குல எடுத்துக்கும். இதத்தான் பொருளாதாரத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு, அதாவது வாய்ப்பு செலவுன்னு சொல்வாங்க. ஒரு சிம்பிள் உதாரணமும் சொல்றேன் கேளுங்க. நீங்க டாக்டரை பார்க்க போறதுக்காக 1 மணி நேரம் வேலையை கட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த 1 மணி நேரத்துல நீங்க சம்பாதிச்சிருக்க வேண்டிய காசு போச்சு இல்லையா? அதுதான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சிம்பிள். அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, ஒரு நோயோட செலவை கணக்கிடலாம். ஆனா யாருடைய கண்ணோட்டத்துல இருந்து நாம இதை பார்க்கறோம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நோயாளி பார்க்குற செலவு வேற, அரசாங்கம் பார்க்குற செலவு வேற, இன்சூரன்ஸ் கம்பெனி பார்க்குற செலவு வேற. யார் கணக்கு போடுறாங்கங்கிறத பொறுத்து மொத்த கணக்கே மாறிடும். இப்ப பாருங்க, நோயாளிக்கு ஒரு செலவு கணக்கு இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கணக்கு இருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வேற ஒரு கணக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை. ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சமூக பார்வையிலிருந்து பார்த்தாதான் அந்த நோயோட முழுமையான உண்மையான பாதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும். சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. பகுதி 2, செலவுகளின் 3 வகைகள். இந்த எக்கானமிஸ்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மொத்த செலவையும் எப்படி அழகா 3 பக்கெட்ல பிரிச்சு பார்க்கறாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். பொதுவா ஆராய்ச்சியாளர்கள் இந்த செலவுகளை 3 வகையா அடையாளப்படுத்துறாங்க. ஒன்னு நேரடி மருத்துவ செலவுகள், ரெண்டாவது நேரடி மருத்துவம் அல்லாத செலவுகள், மூணாவது மறைமுக செலவுகள். வாங்க இது ஒவ்வொன்றும் என்னான்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுல முதல் வகை, அதாவது நேரடி மருத்துவ செலவுகள், இதுதான் நமக்கு டக்குன்னு மனசுல வர்றது. டெஸ்ட் எடுக்கிறது, டாக்டரை பார்க்கறது, மருந்து வாங்குறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு இது எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். ஆனா அடுத்த 2 வகை தான் விஷயத்தையே மாத்த போகுது. உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கான பஸ் டிக்கெட் செலவு. இது நேரடி மருத்துவம் இல்லாத செலவு. இல்ல உங்களை பாத்துக்கிறதுக்காக உங்க வீட்ல ஒருத்தர் வேலைக்கு லீவ் போடுறான்னு வச்சுக்கோங்க. அவரோட ஒரு நாள் சம்பளம் போச்சு இல்லையா, அதுவும் ஒரு செலவு தான். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு உடம்பு சரியில்லாததால நீங்க வேலைக்கு போகாம விடுறீங்க. அப்போ உங்களுக்கு சம்பள இழப்பு ஏற்படுது. அது மறைமுக செலவு. இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் சேர்க்கும் போதுதான் அந்த நோயோட உண்மையான பொருளாதார சுமை எவ்வளோ பெருசுன்னு புரியும். சரி, வேலைக்கு போகாத நேரத்தையும் ஒரு செலவா கணக்குல எடுத்துக்கிட்டோம். ஆனா ஒரு நிமிஷம், அந்த நேரத்துக்கு எப்படி விலை வைப்பீங்க? இதுதான் இங்க இருக்கிற $1,000,000 கேள்வி. இந்த கேள்விதான் நம்மள நேரா அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. பகுதி 3, அளவில் இருந்து விலைப்பட்டியல் வரை. அதாவது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத செலவுகளுக்கு எப்படி ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பொதுவா 2 முக்கியமான முறைகளை பயன்படுத்துறாங்க. முதல் முறை பேரு ஹியூமன் கேபிட்டல் அப்ரோச். இதுபடி ஒருத்தரால வேலைக்கு வர முடியலன்னா அவர் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் அந்த உற்பத்தி இழப்பு தொடரும்னு ரொம்ப பெருசா கணக்கு போடுவாங்க. ஆனா 2வது முறை ஃப்ரிக்ஷன் காஸ்ட் மெத்தட், அது கொஞ்சம் யதார்த்தமா யோசிக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த இழப்பு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், சீக்கிரமே அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்துடுவார், அதனால அந்த பெரிய இழப்பு ஏற்படாதுன்னு சொல்லுது. இப்ப பாருங்க, நீங்க எந்த முறைய செலக்ட் பண்றீங்கன்றத பொறுத்து ஃபைனல் காஸ்ட் நம்பர் அப்படியே தலைகீழா மாறிடும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நீங்க எந்த முறைய பயன்படுத்துறீங்களோ அது வர்ற கடைசி ரிசல்ட்டை மொத்தமா மாத்திரும். இதனாலதான் எல்லாருமே ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ரூல் புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒண்ணு இல்லைன்னா ஒரு ரிசர்ச்சை இன்னொரு ரிசர்ச்சோட ஒப்பிடவே முடியாது. அப்புறம் எப்படிங்க சரியான கொள்கைகளை உருவாக்க முடியும்? சரி, இவ்ளோ நேரம் நாம பேசின இந்த எக்கனாமிக் கான்செப்டுக்கு எல்லாம் நம்மளோட நிஜ வாழ்க்கையில என்ன சம்பந்தம்? அதுதான் நம்மளோட கடைசி மற்றும் ரொம்பவே முக்கியமான பகுதி, பகுதி 4. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான விதிகள் ஏன் அவசியம்? இப்படி ஒரு பொதுவான விதிமுறை இருந்தா என்னென்ன நன்மைகள்னு பாருங்க. முதல்ல, வெவ்வேறு ஆய்வுகளை ஒன்னோட ஒன்னு ஒப்பிட முடியும். எந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்னு நேர்மையா முடிவெடுக்கலாம்.
இத வச்சு ஒரு நாட்டுக்கே ஒரு நல்ல ஹெல்த் பாலிசியை உருவாக்க முடியும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்மளோட வரி பணத்தை எந்த நோய்க்கு எந்த சிகிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செலவு பண்ணணும்னு அரசாங்கம் சரியா முடிவெடுக்க முடியும் இல்லையா? இந்த ஆய்வுல டாக்டர் ஆர்த்தன் ரீவ்பைப்பூன் சொல்ற ஒரு விஷயத்த பாருங்க. இந்த செலவு கணக்கீடு முறைகளை ஸ்டாண்டர்டைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் ஆய்வுகளை ஒப்பிட முடியும். அதை வச்சு ஒரு நாட்டுக்கான சுகாதார கொள்கை முடிவுகளை எடுக்க முடியும். பாத்தீங்களா, பாலிசி மேக்கிங்க்கு இது எவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயம்னு. ஆக ஒரு நோயோட உண்மையான செலவை கணக்கிடுறதுங்கிறது ஒரு முக்கியமான முதல் படிதான். ஆனா அது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நாம எல்லாரும் சேர்ந்து என்ன விலை கொடுக்க தயாரா இருக்கோம்? இத பத்தி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க.